நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை இரக்கம் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி இந்த வேளையிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களோடு தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் அவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் உடைய வார்த்தையிலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோமப்பா. இயேசுவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும்னு சொன்னீங்களே சப்பா. உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரை. நீர் எங்களோடு இடைபடும்படியாய், கேட்கிற ஒரு உள்ளங்களிலும் உடைய கிரியை நடப்பிக்கும்படியாய் அவனுடைய பிரசனத்திலே எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் மயம்படுவராக. துதிகான மயம் எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சமாலும் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற தலைப்பிலே உங்களோடு ஒரு சில அவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கபடியாக, அவனுடைய கிருபையின்படியாக இந்த வேளையிலும் அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஜபத்தோடு இருக்கும்படியா மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். உங்களில் அநேகர் இந்த நாளிலும் பல விதமான தேவைகளோடு, இந்த நாளிலாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதான்னு சொல்லி டிவி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. தேவன் உங்களை பார்த்தான் சொல்றார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும். உங்களில் அநேகர் என்னுடைய வாழ்க்கையில நீதி இல்லையே, என்னுடைய குடும்பத்துல ஃபுல்லா அநீதி தான் நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில இன்றாவது நீதி வராதா சொல்லி ஏக்கத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? உங்கள் ஒவ்வொருவரை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நாம் தியானிக்கலாமா? மல்கியா 4வது அதிகாரம், மல்கியா 4வது அதிகாரம் 2ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டிலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். 3ஆம் வசனம், மல்கியா 4வது அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முதலாவது தேவனிடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இப்ப தேவன் எதிர்பார்க்கிறது அவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. ஏன்னா பாருங்க, யோபு பக்தனை பற்றி பார்க்கும்போது அவர் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒரு மனிதராக இருந்தார். தேவருக்கு பயப்படுகிற ஒரு பயம் யோபுக்கு இருந்தது. அதனாலதான் அவ்வளவு பெரிய ஒரு சோதனை வந்த போதிலும் யோபு அதை தாங்குவதற்கான ஒரு பலன் இருந்தது. கடைசி வரைக்கும் யோபு மறுதளிக்கவே இல்லை. யோபுடைய மனைவி சொன்னாங்க, தூஷித்து ஜீவனை விடும் சொன்னாங்க. ஆனா யோபு சொன்னார், தேவனுடைய கரத்திலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ சொல்லிட்டு சொன்னாரு. ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமா அவர் பேசவே இல்லை. ஏன்னா அவர் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின தேவ மனிதன் சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்க முதல்ல அதை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு தேவை. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. சபைகளில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை, எந்த இடத்துலயும் இன்றைக்கு இல்லை. ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, எல்லாருக்கும் வார்த்தையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. சபைகள் மூலம் கொடுக்கிறாரு, டிவி மூலம் கொடுக்கிறாரு, இன்னும் தேவ பிள்ளைகள் மூலமா சில குழுக்கள் மூலமா தேவன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனா வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற, தேவனுக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீதியின் சூரியன் உதிக்கலன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு ஆனாலும் என் நாமத்துக்கு, கர்த்தர் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் சொல்றீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் பயப்படுற பயம் இருக்கிறதா? தேவனை அறியாத பிள்ளைகள் கூட எவ்வளோ பயபக்தியா தொழுது கொள்ளும் போதெல்லாம் எவ்வளவு பக்தியா தொழுது கொள்ளுறாங்க. ஆனா தேவனை அறிந்த பிள்ளைகள் அப்படி தொழுது கொள்ளுறது இல்லை. ஆதியில ஃபர்ஸ்ட்ல நல்ல பக்தியா இருப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இருப்பாங்க. ஆனா பிரியமான தேவ பிள்ளைகளை
நாட்கள் ஆக ஆக அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது, தேவனுக்குடைய நாமத்துக்கு பயப்படுற பயம் இருக்காது. ஆலயத்துல போனா கூட பேசிட்டே இருப்பாங்க. பிரசங்க 5:1-1-2 பாத்தீங்கன்னா, நீயோ தேவாலயத்துல இருக்கிற உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாகன்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்றைக்கு அந்த வார்த்தைகள் சுருக்கம் இல்லை. இன்றைக்கு தேவாலயங்கள் அந்த வார்த்தைகள் சுருக்கமான வார்த்தைகளை காண முடிவதில்லை. ஒரே சண்டை பிரச்சனை. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை பிரியமானவர்களே. வீடுகளிலும் ஒரே சண்டை. ஏன்? தேவனுக்கு பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் போராட்டம், பிரச்சனை. அநேக நேரத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல தவறி விடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம வீட்டுல இல்ல, நம்முடைய ஊர்ல இல்ல, நம்முடைய சபைகளில் இல்ல. அதனால தான் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டு இருக்கோம்னு தெரியும், ஆனாலும் பயப்படுற பயம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடம் ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. அவருக்கு பயப்படுற பயம் வேண்டும். கர்த்தருக்கு பயந்தா மட்டும்தான் அந்த பூமியில நம்ம ஜீவிக்க முடியும். அவருக்கு பயப்படாம விருப்பம் போல செய்தோம்னா நாமே நம்மை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், நாமே நம்மை குற்றுயிராக்கி கொண்டு இருக்கிறோம். தான் எரியோவுக்கு போனார்ல, அவருக்கு ஊர் எருசலேம். ஆனா தேவன் அந்த ஓமையா சொல்லி கொடுக்குறேன். எனக்கு பிறன் யார் என்று கேட்ட நியாய சாஸ்திரத்தை சொல்லும் போது சொன்னார்ல, எவ்வளவு தெளிவா சொல்லி கொடுத்தாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் சொல்றாரு யாரு எனக்கு பிறன் சொல்லி அந்த ஓமையை சொல்றாரு. ஆனா போகும்போது அவன் காயப்பட்டான். ஏன் காயப்பட்டான்? இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா அவன் அந்த காயப்பட்டிருக்க மாட்டான். எரியோக்கு போறான், அவன் நேரம் எருசலேம்ல இருந்திருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. கர்த்தர் பயப்படுற பிள்ளைகள் கர்த்தரோடு உறவு வைத்திருக்கணும். அவரை விட்டு விலகவே கூடாது. ஏன்னா அவரை விட்டு விலகும் போது நாமே தவறான காரியங்கள்ல விழுந்து விடுகிறோம். அதனாலதான் எரேமியா புலம்புவாரு, என் பிள்ளைகளே திரும்புங்கள் சொன்னாரு. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் சொல்றாரு. பாருங்க, அழகா சொல்றாரு. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் சொல்றாரு. மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நீ மனம் திரும்புன்னு சொல்லிட்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு நான் சிந்தித்து பார்க்கலாமா? ஒருவேளை இன்னும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா நம்ம இன்னும் மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். மனம் திரும்ப வேண்டியது மிக கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு தான் சொன்னாரு. மனம் திரும்புங்கள்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருந்தாரு. இயேசுக்கு முன்தூதனா வந்த யோவான் ஸ்நாபகன் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இந்த நாட்களிலும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நாம் எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அவருடைய வருகை வெகு சமீபம். மத்தேயு 24 குறிப்பிட்டுள்ள எல்லா காரியங்களும் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஜனங்களுக்கு கர்த்தர் மேல உள்ள பயம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இன்னைக்கு நீதியின் சூரியன் உதிக்கல. அநேக நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில அநீதியதான் போயிட்டே இருக்கு. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் பயப்படுற பயம் இருந்தா மட்டும்தான் நீதியின் சூரியன் உதிக்க முடியும். 2வது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைக்கு மேல நீதியின் சூரியன் உதிக்கும் போது 2வது அவர் சொல்றாரு, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை உணர முடியவில்லை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு அநேகர் கண்ணீரோடு சொல்றது என்னன்னா, என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, என்னுடைய உலக வாழ்க்கையில சரீர வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லை, அனாரோக்கியமாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வராதா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம் வராதா? எத்தனை நாள் நான் இப்படி ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் கண்ணீரோடு அழுகையோடு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படி நீதியின் சூரியன் உதிக்கும் போது 2வதாக அவர் சொல்லுகிறார், உங்கள் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் நம்மால் எழுந்து நிற்க முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம் வேண்டுமென்றால், பலன் வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். அந்த வசனத்தை நாம உட்கொள்ளும் போது, தேவ வார்த்தைகளை தியானிக்கும் போது, அது நம்முடைய எலும்புகளுக்குள்ளே கூட சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது. அது எலும்புக்கெல்லாம் ஊன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறது. பலவீனமா வேத வசனத்தை படியுங்கள். இன்னும் ஆரோக்கியம் இல்லையா? கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து வார்த்தைகளை தியானித்து ஜெபித்து பாருங்கள். இன்னும் ஆரோக்கியம் இல்லையா? தேவனை துதித்து பாருங்கள், ஆராதித்து பாருங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயப்படுற பயம் அப்பதான் வரும். அவருக்காக செயல்பட வேண்டும். பழையற்பாட்டு பக்தர்கள் எல்லாம் பார்க்கும்போது இதைத்தான் செய்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது.
கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, நோவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். தேவன் சொன்னாரு ஒரு பேழை உண்டாக்குன்னு சொன்னாரு. ஆனா ஜனங்கள் எல்லாம் சிரிச்சாங்க, மழை வரப்போதா, எப்படி மழை வரும்னு. ஆனா பிரியமான தேவ பிள்ளைகளே, அங்க நடந்த ஒரு அதிசயம் என்ன பாத்தீங்களா? மழை வரும்னு சொல்லி மழையே வராதுன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் இவர் பேழையை கட்டினார். இப்ப மழை வரப்போகுதுன்னு தெரிந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டார், எல்லாரும் பேழைக்குள் பிரவேசிங்கன்னு. ஆனா ஜனங்கள் வரல. இவரை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணாரு, ஆனா ஜனங்கள் வரவில்லை. ஆனா கர்த்தர் நோவா கிட்ட என்ன சொன்னாரோ அதை ஏன் செய்தார்? அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தது. நீதியின் சூரியன் அவர் மேல் உதித்தது. அவருடைய செட்டைகளில் ஆரோக்கியம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுனால கர்த்தர் சொன்னதை நோவா அப்படியே செய்தார். நோவா அப்படியே செய்தது நிமித்தம் மழை வந்தது. அந்த பேழைக்குள் 8 பேர் மாத்திரம்தான் காக்கப்பட்டார்கள். வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதன் பிறகு கதவை தட்டுறாங்க. ஆனா திறக்கல கதவை. ஆண்டவரே அந்த கதவை பூட்டிட்டாங்க. ஏன்னா அவர் வாசல ஓப்பனா இன்னைக்கு நமக்கு வைத்திருக்கிறார். இது கிருபையின் காலம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேண்டும். பயம் இருந்தா மட்டும்தான் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சுற்றி திரிந்த நாட்களிலே அவர் அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். முடவர்களை நடக்க செய்தார். பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தார். எவ்வளவு அற்புதம்! செத்து போன லாசருவை 4வது நாளிலே உயிரோடு எழுப்பினார். அவர் இன்றைக்கும் ஜெபிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல யாராவது ஆரோக்கியம் இல்லாம வியாதிப்பட்டு படுக்கையில இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு தேவை. நாமத்திற்கு பயப்படுற பயம் வரும்போது அதன் செட்டினில் ஆரோக்கியம் இருக்கும். சுகவீனங்கள் மாறும், பலவீனங்கள் மாறும். ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் தேவை. கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு பயம் வேணும். அந்த நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். இந்த பரிசுத்த நாமத்துக்கு நம்ம பரிசுத்தமா தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் காண்பிக்கணும். அவர் பரிசுத்தம் உள்ளவர். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். பாவத்தை வெறுப்பார், ஆனால் பாவியை நேசிப்பார். அவர் ஒருபோதும் விட்டு விலகாதவர். ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளை, 3வது சொன்னார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். நிறைய பேர் வெளியே போக முடியல, இருந்த இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல, அப்படியே இருந்த இடத்துல இருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொல்லி சீஷர்ட்ட சொன்னார். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அங்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும்போது அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதன் செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்கும்போது அவர்கள் வெளியே புறப்பட்டு போவார்கள். இதுவரைக்கும் இருந்த இடத்துல அமைதியா இருந்தது நிமித்தம் அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. அடுத்த லெவலுக்கு போகல. அதனாலதான் வேத வசனத்துல பாக்குறோம், எழும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள். எழும்பு சீயோனே உன் வல்லமை தரித்துக்கொள். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இருக்கிற இடத்தை விட்டு எழும்பலையா? நீங்கள் புறப்பட்டு போறீங்க. ஆனா எல்லாவற்றுக்கும் தேவை இயேசுக்கு பயப்படுற பயம். இயேசுக்கு பயப்படுற பயம் இருந்தா மட்டும்தான் நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பதான் கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியத்தோடு நீங்கள் காத்திருந்து வெளியே புறப்பட்டு போவீர்கள். தேவன் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஒருவேளை அதே இடத்துல இருந்துட்டு இருக்கீங்களா? இந்த வாழ்க்கையில நெக்ஸ்ட் உயர்வு வரவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நீங்க வெளியே புறப்பட்டு போவீர்கள். கடைசியா சொல்றாரு, நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். அதான் பேதுரு சொன்னார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாருங்கள் சொன்னார். பாருங்க, இந்த நாளிலும் பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த ஞானப்பால் மேல் வாஞ்சை இருக்கிறது குறைந்து விட்டது. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆகவே நீதியின் சூரியன் உதிக்கவில்லை, வெளியே புறப்பட்டு போகவில்லை, கொழுத்து கன்றுகளை போல் வளர முடியவில்லை. காரணம் என்ன? ஒரு கணம் சிந்தித்து பார்க்கலாமா? ஏன்னா வார்த்தை இல்லை, தேவனுடைய வசனத்துக்கு இடம் கொடுக்கல, தேவ சமூகத்துல உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில
ஒருவேளை நீதி சூரியன் உதிக்கலன்னு கவலையோடு வந்திருக்கீங்களா? என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை, நாங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல, எப்படி அன்னைக்கு இருந்தோமோ அப்படித்தான் இருக்கிறோம், வருடங்கள் கடந்து விட்டதுன்னு சொல்லி துக்கத்தோடு நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நீங்க வெளியே புறப்பட்டு போவீர்கள். ஏன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுற பயம் இருக்கிறது. ஆகவே நீங்க வெளியே புறப்பட்டு போவீர்கள் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் சொல்றாரு. அப்படின்னா விரோதமா வருகிறவர்களை மிதிக்கிறது அல்ல, உங்களுக்கு விரோதமா வருகின்ற எல்லா போராட்டங்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள். சத்துடைய கிரியைகளை அழிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால. சத்துடைய கிரியைகள் உங்க வீட்டுல வியாதியை கொடுக்கிறதா, உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்து போடுகிறதா, அநீதி செய்கிற சத்துரு உங்க குடும்பத்துல வந்து வேதனைப்படுத்துகிறானா, இப்போ உங்களை கொண்டு அந்த அநீதியை ஒழிப்பார், அந்த சத்துடைய கிரியைகளை ஒழிப்பார். ஏன்னா 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல யோசபாத் ராஜாவை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அவர் வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு எங்கும் திரிந்து தேவ வசனத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவ பிள்ளைகளை ஏற்படுத்தினாராம். அதனால அந்த பகுதியில படிச்சு பாருங்க, 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்துல இவர்களை குறித்த பயம் தேச ஜனங்களுக்கு இருந்தது. பக்கத்து தேச ஜனங்கள் எங்க போனாலும் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா போயிடாதீங்க, அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறது, அவனுக்கு நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது, அவன் என்ன கேட்டாலும் கிடைக்கும், ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு, வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி தெரு தெருவா போதித்தான். அதனாலதான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல அவருக்கு விரோதமா படைகள் வந்த போது அவர் முதல்ல பயந்தார். ஆனா கர்த்தர் அவரோடு பேசினார். அந்த யுத்தத்தில் யோசபாத் ராஜா ஜெயித்தார். அவர் ஒண்ணுமே செய்யல, பாடி ஆராதிச்சார். பிரியமான தேவ பிள்ளைகளை, பகைஞர்கள் அவர்களே மடிந்து விழுந்தார்கள். இங்க என்ன இருக்கு, துன்மார்க்கரை நீங்கள் மிதிப்பீர்கள். நீங்க துன்மார்க்கரை அழிக்க வேண்டாம், ஆனா செய்ய வேண்டியது அந்த துன்மார்க்க கிரியைகள் உங்கள் மூலம் அழிய போறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இசப்பா, நான் உங்க கருத்துல என்னையே கொடுக்குறேன்ப்பா, ஆண்டவர் உங்களுக்கு பயப்படுற பயம் எனக்கு வேணும்னு கேட்பீங்களா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லையா, ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்பீங்களா? அப்பா, உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க நீதியின் சூரியன் மேல உதிக்கட்டும், என் வீட்டுல உதிக்கட்டும் ஆண்டவரை, எங்களுடைய குடும்பங்கள, எங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, எங்களுடைய கம்பெனியில, எங்களுடைய நாங்க செய்ய நினைக்கிற பிசினஸ்ல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீதி இல்லப்பா, ஆண்டவரே அந்த நீதியின் சூரியன் நீர் உதிக்கணும் ஆண்டவரே, உனக்கு பயப்படும் பயத்தை தாரும் கேட்பீங்களா? அது மட்டும் இல்ல, அப்படி நீதியின் சூரியன் உதிக்கும் போது ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லப்பா, அனாரோக்கியம் இருக்கிறதப்பா, பலன் இல்லப்பா, ஆரோக்கியமே இல்ல, சுகம் இல்லை, உங்க ஆரோக்கியம் எங்களுக்கு வேண்டும் சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உங்க ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரேன்னு, நான் இனிமே உனக்கு பயப்படும் பயத்தோடு இருப்பேன் ஆண்டவரே, உங்க ஆரோக்கியம் எனக்கு வேணும்னு கேட்பீங்களா? இந்த நாளிலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அருளி செய்வதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. கேட்டு பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே. அது மட்டுமா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுவரைக்கும் ஒரே இடத்துல இருக்கிறீங்க, வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லாம இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாருங்க. நெக்ஸ்ட் லெவல், நீங்கள் அப்படியே வளருவீங்க. அடுத்த வார்த்தையில நீங்கள் வளருவீர்கள் இருக்கு. கொழுத்த கன்றுகளை போல, கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். நீங்க சோம்பேறியா இல்ல, ஒரு கொழுத்த கன்றுகளை போல, பார்த்தாலே தெரியும், புஷ்டி இல்லாத மக்களை போல அல்ல, புஷ்டி உள்ளவர்களாக கொழுமையோடு நீங்கள் வளருவீர்கள். நீங்கள் அப்படி வளரும் போது கேட்பாங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு, உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அப்ப சொல்லுவாங்க, இவங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. அதனாலதான் பவுல் பேசும்போது அவர் சொல்லுவாரு, நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருங்கன்னு சொல்லிதான் அவர் அநேக அறிவுரைகளை பவுல் சொல்லிட்டே இருப்பாரு. பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு கணம் சிந்தித்து பாருங்க, ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது சிந்தித்து பார்ப்பீங்களா? நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒரு கணம் சிந்தித்து பாருங்க. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை துக்கத்துல இருக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பாருங்க, தேவன் எசேக்கியா ராஜா அவர் சாகிறதுக்காக இருக்கிறார். ஆனா அந்த ராஜாவுக்கு தீர்க்கதரிசியா ஏசாயா சொல்றாரு, அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அவர் சொல்லும் போது இவர் சொல்றாரு, ஐயோ நம்ம செத்து போயிரோமே அப்படின்னு சொல்லி அவர் அழுது கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்த இன்னும் 15 வருஷங்கள் அதன் மூலம் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்தார். பாருங்க, அந்த 15 வருஷ காலத்துல அவருக்கு ஒரு மகன் மனாசே பிறகுறார். பாருங்க இவ்வளவு பெரிய பாக்கியம். அவ்வளவுதான் நினைச்சாங்க, அவர் செத்து போவார்னு சொன்னாங்க, நான் சாகவில்லை. பாருங்க, முதல்ல அதே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போறாரு, நீ செத்து போவீர், காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். அவர் அப்படி கிளம்பி போகும்போதே ஆண்டவர் சொல்றாரு,
அவர் கொடுக்கிற எசேக்கியா மிகவும் அழுகிறார், அழுது ஜெபிக்கிறார். அந்த சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் மறுபடியும் ஏசாயாட்ட பேசுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியும் போய் சொல்றாரு, 15 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுக்கிறான்னு. அந்த 15 வருஷங்கள் அவருடைய பலவீனத்துல தேவன் கூட்டி கொடுத்தது நிமித்தம் அவர் 15 வருஷங்கள் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்திலே அவருக்கு ஒரு மகன் பிறந்ததுதான் மனாசே என்ற மகன். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்களும் கூட இந்த நேரத்துல கண்ணீரோடு பலவீனத்தோடு, என்னுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கவில்லையே, நான் வெளியே புறப்பட்டு போக முடியலையே, அடுத்த லெவலுக்கு போக முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லையேன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நீங்க எசேக்கியா பாருங்க, அழுதார், தேவனை நோக்கி பார்த்தார். தேவன் எசேக்கியா ராஜாவுடைய ஜபத்தை கேட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜபத்தையும் தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். ஆனா அவருடைய நாமத்திற்கு மட்டும் நம்ம பயந்து இருக்கணும். அதைத்தான் தேவன் சொல்கிறார், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்று சொல்கிறார். அது எந்த கட்டுகளாக இருந்தாலும், எந்த சத்துரு கிரியைகளா இருந்தாலும், இந்த துன்மார்க்கம் உங்கள் மூலம் ஒழிந்து போகும். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் மூலம் அந்த துன்மார்க்கம் ஒழியும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவருக்கு உங்களுக்கு தேவை. அவருடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய நாமம், அவருடைய நாமத்தை போல ஒரு நாமம் இந்த பூமியில இல்ல. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பாக்குறோமே, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார். ஆனால் அவர் அதை கொள்ளை பொருளாக எண்ணல்ல, கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார். அவர்கள் பாருங்க, குடிமதிப்பு அந்த எழுதப்படும்படி அவங்க யோசேப்பும் மரியாளும் போய் கொண்டிருந்த போது வழியிலே அவர்களுக்கு பிரசவ காலம் ஏற்பட்டது. இடம் இல்ல, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லை. தன்னையே மிகவும் தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அதை படிக்கிறோம். அவர் தன்னையே தாழ்த்தினதுனால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவலும் அறிக்கை பண்ணத்தக்கதாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தேவன் தந்தருளினார் என்று சொல்லி நம்ம வேதத்துல பாக்குறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. உங்க நாமத்திற்கு பயந்திருக்கள் மேல் மட்டும்தான் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரை? அந்த நீதியின் சூரியனுடைய குடும்பத்துல உதிக்க வேண்டும் என்று நீங்க கேட்பீங்களா? ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வெளியே புறப்பட்டு போனோம்னு கேட்பீங்களா? எங்களுடைய வாழ்க்கையில உங்க ஆரோக்கியம் வேண்டும் ஆண்டவரை. எங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் அனாரோக்கியமாக இருக்கிறோமப்பா, எங்களுக்கு உங்க ஆரோக்கியம் வேண்டும் என்று கேட்பீர்களா? ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும் என்று கேட்பீங்களா? ஏன்னா அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது அவர்கள் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் சொன்னாரே, அது மட்டும் இல்ல, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் சொன்னாரே. நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, ஒரு கணமே எங்களுக்கு இறங்குங்கப்பா, உங்களை நோக்கி பார்க்கிறோமாப்பா, மனதுருகம் என்று கேட்பீங்களா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோமாப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. உங்க அன்பு பிள்ளைகளப்பா உம்முடைய சமூகத்துல கண்ணீரோடு பாரத்தோடு வந்திருக்காங்கப்பா. நீ மனதுருக்கம் உள்ளவர் அல்லவோ, இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரை. அன்பு தந்தையே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, அநேகம் பேர் ஆண்டவரே அப்பா தங்களுடைய வாழ்க்கையில நீதியின் சூரியன் உதிக்கவில்லை என்று அழுது கொண்டே இருக்காங்களேப்பா. அநேகம் பேர் எங்களுடைய குடும்பத்திலே ஆரோக்கியம் இல்லையே, எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காத ஆண்டவரே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு ஆரோக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறே பார்க்கிறீரே. இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் நீண்ட நாள் ஆரோக்கியத்திற்காக காத்துக்கொண்டு படுக்கையில் இருக்கிறார்களோ, என் அப்பாவுடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகீராக, வரங்களை கொடுப்பீராக, வியாதியின் கட்டுகள் ஒளேந்து போவதாக. தேங்க்யூ லார்ட், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ ஜபத்தை கேட்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆரோக்கியத்தை கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில சத்துடைய கிரியைகளால் பிடிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வெளியே கூட போக முடியாத அளவுல இருக்கிறோமே. நாங்கள் கொளுத்த கன்றுகளை போல் வளரவில்லையே, நாங்கள் அதே நேர லெவல்ல தான் இருக்கிறோமப்பா. எங்களுக்கு இறங்க மாட்டீங்களா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் இரக்கத்தை காண்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனதுருக்கம் உள்ளவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அப்பா நீர் இறங்கி ஆண்டவரை இறங்கி அவர்கள் கொளுத்த கன்றுகளை போல் வளரட்டும் ஆண்டவரை. உங்க நாமத்துக்கு பயப்படுற பயத்தினால் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரை. எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக. தெய்வீக சமாதானம் குடும்பங்களை நிரப்பட்டும், தெய்வீக கிருபை பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரை. அப்பா, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் சொன்னீங்களே, சத்துரு கிரியைகளுடைய பிள்ளைகளுடைய மூலமாக ஆண்டவரை மிதிக்கப்பட்டு போகட்டும். சத்துரு ஒருபோதும் பிள்ளைகளுக்கு உரமா கிரீசையா அப்படி காத்துக்கொள்ளும். அன்றைக்கு யோசபாத் ராஜா அவர் ஆராதித்ததன் விளைவா அப்புறம் அவருடைய ஆண்டவரை தேசத்துக்கு விரோதமாக
ஒருவரும் யுத்தத்திற்கு வரவில்லை என்று பார்க்கிறோமே. அவர் வேதத்தை வைத்து போதித்த நிமித்தமாக பக்கத்து நாட்டாரால் உண்டார் பயங்கரம் இந்த தேசத்துல இருந்ததுனால இந்த தேசத்துல அவர்கள் யாருமே யுத்தம் பண்ண வரலையா ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் சத்துரு கிரியைகளினால் பிடிக்கப்பட்டு கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எந்தெந்த வீடுகளுக்குள் கடந்து செல்கிறதோ, இந்த டிவி மூலமாக யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற சத்துடைய கிரியைகள் ஒளிந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனதுருக்கம் உள்ளவரே, நீர் இரக்கத்தை காண்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மனது உருகும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் சூரியன் உதிக்கட்டும் ஆண்டவரே. கொளுத்த கண்டுகளைப் போல் வளரட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தினால் பிள்ளைகளை நிரப்பும். உங்க நாமத்திற்கு பயப்படுற பயம் வேண்டும் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உங்க நாமம் என்பதை அறிந்து கொண்டு இன்னுமே ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. உங்க பயப்படுற பயத்தோடு அவர்கள் ஆண்டவரே நீதியின் சூரியன் உதித்து விட்டார், எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் வந்துவிட்டது, நாங்கள் கொளுத்த கண்ணுகளை போல் வளருகிறோம் என்று துதிக்க நாங்கள் வெளியே புறப்பட்டு செல்லத்தக்கதாக எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார், வெளியே புறப்பட்டு சென்று விட்டோம், நாங்கள் துன்மார்க்கரை மிதிக்க பலனை கொடுத்தார் என்று பிள்ளைகள் சாட்சி சொல்லத்தக்கதாக நேசு அற்புதத்தை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக நீங்க ஆசீர்வதியும் ஆண்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேவலையும் சாந்தியும் ஆண்டவர். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கொடுங்க ஆண்டவரை. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரை. படிக்க முடியாத பிள்ளைகள் படிப்பை தொடரட்டும் ஆண்டவரை. பிரிவினையோடு இருக்கின்ற குடும்பங்கள் சேரட்டும் ஆண்டவரை. ஆண்டவரே, குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசு அதை செய்கிறதற்காக நன்றி. துதிக்க நம்மை உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சமலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை மட்டும் உங்கள் ஒருவோடு நிலைத்து நிற்பதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா.